மயங்கிலும் உனது புகழ் செந்தமிழை பாட இந்த மைந்தனுக்கு வர மருள்வா
நடந்து வந்து ஆம்பளை பசங்க நீங்க உட்காந்து ஆம்பளை பசங்க நீங்க உட்காந்து எடுத்து நடந்து போறீங்க. அப்ப நாங்க உட்காராதோ நின்னுனே அடிக்கட்டுமா? பொம்பளை வரான்ட்டு நாங்க ஏன் நிக்கணுமா? பொம்பளை வரான்ட்டு நாங்க ஏன் நிக்கணும்? வாலி போட்டு டைம் எப்படியே ஆட்டி விட்டுட்டு பாரு. மாமேல போனவனே மாமனா மச்சானா நான் யாரு? மாமனா மச்சானா நான் உனக்கு? நீ 8 வகை அந்த மாமா பையனா அத்தை பையனா? நான் பார்த்தா தாளச்சா எதுக்கிட்டே என்ன வச்சா? நான் ஒரு பொம்பளை நடந்து வரத்து நீ ஆம்பளை போய் உக்காந்து காலாட்டின்னு உக்காந்து இருக்குது. நீ ஒன்னும் ஆட்ட மாட்டே தெரியும் எனக்கு. அந்த காலத்துல சம்பாதிக்குது நல்ல ஒரு 10 ஜாக்கெட் தச்சு 4 தச்சு வச்சு அதே அர்த்தம் போடுறீங்க. அந்த காலத்துல பெருமெடுத்து வந்தா பொம்னாட்டி ஏன் நினைப்பாங்க, வீட்டு உள்ள நோச்சுக்குவாங்க. இப்பெல்லாம் பெருமெடுத்து வந்தாக்கா தென்னை மேல தூட் போட்டு அது மேல ஏறி இருக்கிறாங்க. உங்க என்னடா மரியாதை நாங்க கொடுக்குது? ஐயா என்ன மாமரியா அப்படி காலப்பா எப்படி இருக்குது? அந்த காலத்துல ஆம்பளை வந்து உழவாடி நோச்சுக்குவாங்க. இப்பெல்லாம் வந்தா ஏறி உட்காடுறாங்க. ஆம்பளை கொண்டு வந்து தென்னை மேல ஸ்டூல போட்டு உட்கார்றாங்க. அந்த மாதிரி காலம் தானே பார்த்தா புண்ணாக்கு போறதவனே அப்போ அப்படிதான் கீத்து. இப்ப ஏமா போட்டி குடி அங்க அவசியமா அங்க குடி போ. வாயம்மா வணக்கம். சொல்லியம்மா. ஏ பாபா, ஓ நீ பொம்பளையா? நீ நான் பொம்பளை இல்ல, உதரா காட்டே. மாசம் 27 நாள் உன்னை பார்த்து உதவி காட்டி தானா உதவி போகும். என்ன பார்த்தா உதரா காட்டி வருவாரு. ஆமா, உன்னை பார்த்தா உன் மாமியா ஓடுறான். தாயா நினைக்கணும் பாப்பா. ஏய் பாப்பா, மாமியெல்லாம் தாயா நினைக்கணும். தாயா நினைக்கிற நாயே. ஏய் நான் எங்கனா பார்த்து பேசு. நான் உன்னை பார்த்தா பேசு. ஒண்ணு பாரு, என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? என் மாமியா மாதிரி உன் மாமியா எல்லாம் கிடையாது. அதுதான் நீ பிடிச்சி நறுக்குனா பாரு, குரங்கு சந்தையில போட்டு நொறுக்கு வந்தா பாரு, அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண நெஞ்சு வலிக்கு தெரிஞ்சான் கொத்தனை குத்து. ஏ பாப்பா, நீ பொம்பளையா? நீ நான் தான் அப்புறம் உதர காட்டியாருன்ற உதர காட்டியாரு ரைட்டு. இந்த பெண்களுடைய வர்க்கத்துக்கே கேவ வேண்டிய ஒரு மாதிரி பொம்பளையால என்ன பார்த்தா? ஆமா, என்ன பார்த்து என் ஊர்ல என்ன பார்த்து என் ஊர் பொம்பளைகள் எல்லாம் அட்ட கோட்டகமா இருக்கிறாங்க. உன்னை பார்த்து கேட்டு பாரு. இந்த அடக்க கோட்டகத்தை பார்த்து உன் ஊர் பொம்பளை ஐயா டீ குடிக்கிறோம் வாய முடியும். ஏய் உன்னை பார்த்தா உன் ஊர் பொம்பளை தெரிஞ்சிருக்கிறாங்க. என்ன பார்த்துதான் என் ஊர்ல பொம்பளைனா ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அம்மா மாதிரி கொடுப்பியா? அம்மா ஒரு ஆம்பளை பார்த்தா ஏன்னு பார்க்க இந்த ஊர் வெங்கடேஷ் தெரியுமா? பெட்ரோல் மோட்டர் வேலை செய்யலாம். கீ செட்டிப்பட்டு அவனுக்கு தான் என்ன குடுக்கலாம் பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் கட்டி குடுக்கலாம் பார்த்தாங்க. இவன் ஏதோ சேர்மன் பண்ணா பெட்ரோல் போட்டு கொத்துருவான். அதனால அவங்க குடுக்க மாட்டாங்க. பாவாடை போட்டு போயிட்டு கொட்டுருவான். கந்தல் பொண்ணு. ஓ ஏண்டி கந்தலுக்கு பொண்ணு? நீ பொம்பளை சொல்றிய, பூ வச்சிருக்கிற, பொட்டு வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, இது என்ன? அது மந்தல கேட்காது, அது போய் கேட்க முதல்ல. என் கந்தல் பொண்ண. ஓ
எல்லாம் வச்சிருக்க, பொட்டு வச்சிருக்கிற, பூ வச்சிருக்கிற, எல்லாம் போட்டிருக்கிற. கைத்துல தாலி காணா. என் வீட்டுக்காரர் என்னைக்கு சாவறானோ அன்னைக்கு தான் எடுத்து மாட்டேன். அப்பேற்பட்ட ஆள் உன் வீட்டுக்காரன் யாரு? மத்தவக்காரன் தான். நான் அத்தைதான் நினைச்சு சொல்ல அவனை. மத்தாளக்காரன் செத்துட்டானோ போ. நான் அத்தைதான் நினைச்சு சொல்ல புடத்தோட போய். ஏமா நான் இப்பதான் பாக்குறேன் தாலி எடுத்து உள்ள போடியம்மா. பட்டி எடுத்து போடு. அண்ணானே ஒருத்தர் பண்ணி சைஸ்ல ஒருத்தர் டீ குடிக்கிறான். தாலி எடுத்த பையன் இந்த 46 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துருந்த கையால் 5 தாலி எடுத்து கொடுத்துருந்த கையால என்ன போய் தாலி எடுத்த விரோதி கூட நீ 5 தாலி எடுத்து கொடுத்துட்டு கேள்விப்படுகிற. ஒரு பொண்ணு கூட ஆம்படியா கூட வாயில போய் பாருங்க. நம்ம நிக்கிற இடம்லாம் ஆம்பளை பிள்ளை தவிர மீதி எதுவுமே கிடையாது. பொம்பளை பிள்ளை வாய்க்கு கிடையாது. நீ தாலி எடுத்து கொடுத்து எல்லாம் ஆம்பளை பிள்ளை போட்டு. ஆமா நீ ஏன் புள்ள கொடுத்து அனுப்பிட்டு கேட்டு பாரு. 10 ரூபா டீ வாங்கி தர மாட்டான். தாலி எடுத்து கொடுக்குற தாலி எடுத்து கொடுக்குற பாரு. திருவண்ணாமலை கிரேல பாதில் எங்க அன்னதானம் போறாங்களோ வாங்கி தின்ற கை இந்த கை. அவன் வயிற்று பண்ணல மண்ணா ஜாலியா போய் பாரு. போய் பாரு. என் வீட்டுல சாப்பாடு ஆக மாட்டாங்க. போய் பாரு. பாரு வயிற்று பாரு பண்ணிட்டே டைட் ஆகுது. பௌர்ணமி நான் வாங்கி கொடுத்தேன்னா இல்ல நான் போய் வாங்கி சாப்பிடணும் பாரு. ஏய் 99 சைஸ். இல்லையா? எங்க சின்னம்மா சாப்பாடே செய்யறது இல்ல. அவங்க அன்னதானம் தான் சாப்பிடுறாங்க. டெய்லி கீரையில பதிலா சோறு போடுவாங்க. சரி, இவருக்கு 20 பதிலா அன்னதானம் சாப்பிடுறாரு. ஆமா. அவங்க வீட்டுல என்ன சாப்பிடுறாங்க? இன்னாடி உன் தாலி அறக்கணுமே வேணாமா? அந்தாண்டி இப்பதான் அண்டை நிறைய குண்டை நிறைய எடுத்து வந்து அன்னதானம் போடுறதுல குண்டை வாங்கி போய் பொள்ளிகளும் பசங்களும் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வந்து ஆமா. வீட்டுல அடுப்பத்து வைக்கவே இல்ல. டெய்லியும் பணம் மீதி பண்றாரு. மீதி பண்ற வட்டி கொடுறான் குண்டு பையன். அது இந்த ஊருக்கு தெரியும். ஊருக்கு தெரியுமா? என்ன வட்டி கொடுறான் தெரியுமா? என்ன வட்டி? 10 பைசா வட்டி கொடுறான். அது அவங்க திறமை. ஏய், அது அவங்க திறமை. நான் நீ உனக்கு நடப்பா? அவன் யாரு அவன்? பல்லு விளக்காத லவருவாய். நம்பிக்கை எப்படியா? ஆமா போப்போ அங்க போவாத. குச்சினோட பசங்க. அப்பா ஓ மீன் வாசல வேண்டாம். ஆமா. அதிகமா பேசணும் வச்சுக்க. இங்க இருக்கிற பொம்பளை தொடப்படலாம் அடிப்பாங்க உன்னை. ஒன்னியே எண்ணியா? என்ன ஒண்ணு மாதிரி இருக்கிறான். 4 வருஷமா இந்த ஊர்ல ஆடுறான். அதனால என்ன அடிமட்டம் எல்லாம் எங்க சொந்தக்காரங்க. சொந்தக்காரா இருந்தாக்கா வயசான பாட்டில என் சொந்தக்காரிங்க. பண்ணி பாப்பா ஓ மலை வளர் சிறுகம் கண்டு மலை வளர் சிறகும் கண்டு பார்வதி நன்னீர் கண்டு நன்னீர் கண்டு அயன் ஐந்து சிரமம் கண்டு சிறமம் கண்டு அலை கடல் கடையை கண்டு அலைய கடையை கண்டு அலை கடல் கடையை கண்டு கடையை கண்டு ஒழுங்கா சொல்லண்டி சொல்லியம்மா குலமகள் நெஞ்சம் கண்டு மகன் நெஞ்சம் கண்டு ஏ ராமா ஆமா உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் உலகத்தில் கண்டதில்லையே. கண்டதில்லை. இது விளக்கு புரியுதா? எப்படி எனக்கு அண்ணன் எதிரி அப்பா அயோத்தியாபுரி பட்டத்து ஆண்டு வரக்கூடிய அயோத்தி நாட்டு ஆண்டாரிக்கூடிய தசரத சக்கரவர்த்தி ஆமா அண்ணவருக்கு 4 பிள்ளை 4 பிள்ளை ஆண் பிள்ளைகள். ஆமா. அதில் மூத்தவராக இருக்கக்கூடியவர் ராமபுரம் ராமபுரான். ஆமா. ராமபுரானும் ஜனக நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆ. ஜனகனுடைய மகள் ஆ. ஜானகி திருக்கல்யாணம் செய்து சீதாபுரி திருமணம் செய்து அவங்க செட்டன் இருக்காங்க பாரு கைகை. கைகை அவங்க வார்த்தையை கேட்டு ஆ. 14 ஆண்டு காட்டுக்கு போனாராம். 14 ஆண்டு காட்டி போனாராம். சொல்லு காட்டிதான் போனாரு. 14 ஆண்டு காட்டுக்கு போனாரு. ஆமா. அப்படி காட்டுக்கு போன உடனே அப்படி கானகத்துல இருக்கும் போது தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரர் சக்கிரீவன் ராவணன் ஆமா. தன்னுடைய தங்கை தன்னுடைய தங்கை சூர்பனங்க வார்த்தை கேட்டு சீதா பிராட்டியை அகபரித்து சென்று அசோகவனத்தில 10 மாதம் சிறை வைத்தான். அது ராமபுரன் பார்த்தாரு. ஏன்னா நாட்டிலே இருந்தா 4 வகையான படை இருக்கு. காலன்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை. இந்த 4 வகையான படைகளை சென்று ராவணனை மடித்து சீதா பிராட்டியை அழைத்து வரலாம். சொல்லியம்மா அப்போ கானகத்துல இருக்காரு மரமுடி தரித்து. இங்க துணை இல்லையே. அப்படி என்று 70 வல்ல சேனைக்கு தலைவன், பாரத கூட்டங்களுக்கு தலைவன் சுக்கிரீவன் துணை கொண்டு இலங்காபுரி சென்று ராவணனை மடித்து
சரி வானர கூட்டங்களை துணை கொண்டு கொண்டு இலங்காபுரி சென்று அந்த ராவணனை மடித்து அந்த இலங்காபுரி பட்டணத்தை விபூஷணாவிற்கு பட்டம் கொடுத்தார் ராமபிரான். அது பட்டம் கொடுத்த உடனே அங்க விருந்து உபதேசம் செய்யறாங்க. சாப்பாடு ஏன்னு கேட்டா ஒரு வீடு கிடவு வேஷம் போனா சாப்பாடு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்களா. அப்படி சாப்பிட்டுட்டு கை கழுவு போறாரு ராமபிரான். கை கழுவு போனார் பாரு. அந்த கை கழுவு போன உடனே சாக்கடையில பதிக்கப்பட்டிருந்த சலவைக்கல், அந்த கல்லிலே ராமபிரானுடைய முகம் தெரிஞ்சதா. அப்போ ராமபிரான் நினைக்கிறாரு, மனசுல நினைக்கிறாரு, வெளியே சொல்லல. என்ன நினைக்கிறாரு? ராவணனுடைய சாக்கடையில இருக்கிற கல்லே இவ்வளவு புனிதமா இருக்கு. அவன் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய சிம்மாசனம் எப்படி இருக்கும், அது நாம் ஒரு நாள் அமர்ந்து ஆட்சி செய்து விட்டு விபீஷணனுக்கு பட்டம் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு மனசுல நினைச்சாராம். இவர் பக்கத்திலே இருந்தாராம். இந்த உலகம் தோன்றி 3ஆம் நாள் தோன்றியவர் ஜாம்புவேந்தர். அப்ப அவர் சொல்றாரு, ராமா மலை வளர் சிறுகம் கண்டேன். இந்த மலை இருக்கு பாரு, மலை, இந்த மலைகளுக்கெல்லாம் சிறுகிறது ஒரு காலத்துல. எந்த ஊர் அக்கிரமம் அநியாயம் நடக்குதோ அந்த ஊருக்கு பறந்து சென்று அந்த ஊரிலே அமர்ந்து எந்த ஊர்ல அக்கிரமம் அநியாயம் நடக்குதோ அந்த ஊருக்கு பறந்து சென்று அந்த ஊரிலே அமர்ந்து அந்த ஊரையே அழிச்சு விடுமா. அந்த மலை வளர் சிறுகும் கண்டே. பார்வதி நன்னீர் கண்டேன். கடல் இருக்கு பாரு, கடல் என்ன தண்ணி இருக்கு? இப்ப உப்பு தண்ணி தான் இருக்கு. ஒரு காலத்துல நல்ல தண்ணி இருந்ததா, அதுவும் எனக்கு தெரியும். அயன் 5 சிரமம் கண்டேன். பிரம்மதேவா இருக்காரு பாரு, பிரம்மதேவனுக்கு 5 சிரம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப இருப்பது 4 தான். ஒரு காலத்துல 5 சிரம் இருந்தது, அதுவும் எனக்கு தெரியும். அலை கடல் கடையை கண்டேன். திருப்பார்கள் ஜாடியாகவும் மேல்கிரி மலை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கைதாகவும் கொண்டு தேவர் ஒரு புறமும் அரக்கர் ஒரு புறமும் தேவ அமிர்த கடந்தார்கள். அதுவும் எனக்கு தெரியும். குலமகள் நெஞ்சம் கண்டேன். குலமகள் சொன்னா பெண்கள் ஆண்கள் உள்ளத்துல என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பெண்கள் உள்ளத்துல என்ன நினைக்கிறான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. 80 வருஷம் கூட வாழ்ந்துரு, ஆனா பெண்ணுடைய மனசுல என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ஆனா ஆம்பளுடைய மனசுல என்ன வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. எப்படி? அவங்களே 100 நாள் வேலை காசு ஒரு 150 ரூபாய் கொடுப்பாங்க. பெண்களே பேசா இரு. ஏன் பேசுறீங்க? இருட்டா இடத்துல அப்படியே ஆனா ஒரு கோட்டை சாப்பிட்டு வந்து அவனே ஓடிடுவான். ஆம்பளைங்களே, ஆமா, வேற யாரும் கேட்க தேவையில்ல. அந்த மாதிரி பெண்களுடைய உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் ஜாம்புவேந்தர். ராமா, இவ்வளவு தெரிந்து வந்தேனே, உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் இந்த உலகத்திலே கண்டதில்லை. உன்னை போல் கொடுத்ததை திருப்பி வாங்குவது உலகத்தில் கண்டதில்லை. இப்போ கிரேதா திரேதா துவாபரை கலியுகம், அவர் இந்த உலகம் தோன்றி 3ஆம் நாள் தோன்றியவர் ஜாம்புவேந்தர். இப்போ நடப்பது 3வது யுகம் கலியுகம். நடக்குது. ஆனா இந்த 3 யுகமாக உன்னை போல் ஒருவருக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நம்ம ஆண்டிருக்கலாமே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டதில்லையே அப்படின்னு உரைத்தாரா ராமபிரான். அப்பேற்பட்ட ராமபிரானுக்கு மரவதாரம் விஷ்ணுடைய மார்பில் தங்கக்கூடியவர் லட்சுமி போன்ற சபை, மகாலட்சுமி கடாட்சியம் போன்ற சபை. இந்த சபை இது என்ன ஊர் பாப்பா? செட்டிப்பட்டி கிராமம். எதற்காக தெருக்கூத்து? மாரியம்மன் கூழ்வார்த்த திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அப்படி மாரியம்மனுக்கு திருவிழா கொண்ட திருவிழா முடித்து ஓரிரவு நாடகம் திருக்கூத்தை வைத்து சவிடமாக அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணனுடைய பாதத்திற்கும் ஆதியார் இருவருக்கும் நாடகதாரி அனைவருக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம் நாங்க சொல்றேன்.
எப்படி உக்கிரவள்ளி 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 ஆமா அப்பா அப்பா இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவர் இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவர் பெயரோ உக்கிரசேன மன்னன் உக்கிரசேன மன்னனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் உக்கிரவள்ளி 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 நீதி தவறாதவர் நேர்மை தவறாதவர் சொல்வாக்கிலே செல்வாக்கு உடையவர் ஒருவருக்கு வாக்கு கொடுத்துட்டா அந்த வார்த்தை காப்பாற்ற மனுஷனா பிறந்துட்டா ஆமா இல்லையா என்ன பதில் கேக்குற நான் யாருக்கு ஆமா நீ புள்ள வாங்கிட்டு இல்லைன்னு என்ன மாதிரி ஆளு நீ எனக்கு தெரியாத அடி எடா போச்சா பீரோ பீரோ எங்க ஆம்பளைங்க பீராடி சொல்லடி பேரு பொம்பளைக்கு பீராதா நேசகார செல்வம் இதோ ஆண்காடுமா இருந்து ஆணாக பிறந்து பெண்ணாக நடிக்க கொடிய கந்தல் பண்ண கதிர்வேலுக்காக 100 ரூபாய் கொடுத்துடலாம் அவர் குடும்பத்தில் அப்படியே அந்த கம்ப்யூட்டர் அவர் குடும்பத்தில் மகமாரி அம்மன் கோபாலகர் இருக்கு சுபேஜயம் ஆமா அப்பா அப்படி உக்கிரசேன மன்னனுக்கு மனைவி நீதி தவறாதவர் நேர்மை செய்ய ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய கணவர் உக்கிரசேன மகாராஜன் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம எதை கேட்டாலும் சரிதான் நீ விடிஞ்சு கூட என்ன கேட்டு பாரு உனக்கு இல்லன்னே சொல்ல மாட்டாரு விடிஞ்சு ஆமா எதை கேட்டாலும் ஆமா இப்பலாம் கரெக்டா இருக்காரு எதை கேட்டாலும் கொடுத்துறாரு வீட்டுக்கு போக மாட்டாரு ஆமா அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவாரு இப்ப பொழுது விழுந்தா போதும் வீட்டுக்கு போயிடுவாரு அந்த மாதிரி நேர்மை தவறாதவர் நீதி தவறாதவர் அவனுக்கு சும்மா அவன் மூத்திர விட கூட தான் போவான் அதுக்கு முன்னாடி கூட சொன்னா பருவாரம் கத்தின்னு போங்க வைக்காது எங்க போறது இப்ப அப்பா இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய என் கணவர் அவர் எப்பேற்பட்டவர் எப்படி இருக்கிறாரு தெரியாது உனக்கு சத்தியம் மன்னன் சத்தியம் தவறாதவர் நீதி தவறாதவர் பாபா என்ன காரணமோ தெரியல எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு பசங்க கடையில வச்சிருக்காங்க பசங்க சீரியல் இல்ல இல்ல
பாப்பா அந்த திருக்கல்யாணம் செய்தி எந்த ஒரு குறையும் இல்ல, சந்தோஷமா இருக்கும். ஆமா. 3 பிள்ளைகள். யார் யாரு? எனக்கு 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. இது பெண் பிள்ளை சொன்ன பாரு, தேவகி ரோகிணி. ஒரு ஆண் பிள்ளை சொன்ன பாரு. என் பையன் தெருவில் நடந்து வரான்னு சொன்னா நீங்க ஒரு பொம்பளையும் ஒரு ஆண்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆமா, எம்ம எல்லாம் வீட்ல புது கதை மூடிக்குவாங்க. சாத்திவாங்க. அப்பேற்பட்ட ஆளு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய மகள் கம்சபூபதி. பிள்ளையை பெற்றெடுத்து எந்த குறையும் இல்ல. என் பெண்ணு ஒரு பெண் கேட்க வரல, கல்யாணம் ஆகாத வீட்லயே இருக்குது. ஆமா பாப்பா. ஏன் என் பையனோட ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி. யாராவது பெண் கேட்க வீட்டுக்கு வந்தா நமக்கு அடித்து அவனை திருத்துவது. யாரும் பெண் கேட்கவே வர மாட்டாங்க. பொண்ணுக்கு திருப்பி புரோகர் போட அவன் நிலத்து புரோகரா போயிட்டான். அந்த மாதிரி ஒரு பெண்ணு, கன்னி பெண்ணு கல்யாணம் ஆகாத முந்தி விரிச்சு தாய் வீட்டுல படுத்தா 100 காராம்பாசி போன்ற பாவம் தாய் தின்னு சேரும். அந்த மாதிரி 2 பிள்ளை இருக்கு, பெண் பிள்ளை. கல்யாணம் ஆகாம எத்தனை கோடி பாவம் எங்க சேருமோ தெரியல. சேரும். அந்த மாதிரி சரி, எப்படி இருந்தாலும் பூபதிக்கா என் பொண்ணியா? பூமிகா பூமிகா தம்பி பூபதி இருக்கானா? அவனுக்கு பண்ணிடுறோம். நல்லவனாமா? நல்லவனா? நல்ல பையமா? எந்த நோய் நொடி இல்லாம நெஞ்சு வலி இல்ல. நெஞ்சு வலி இல்ல. அவனுக்கு ஏன் சின்ன வயசுல நெஞ்சு வலி இருப்பது? வந்தாகமல இல்ல. எந்த காமால இல்ல உங்க அம்மால. ஏய் அத்தாலகாரங்க மஞ்சகாமலா ஒரு 10 நாளா யார் வீட்டு அடி வாங்க மாட்டானா? ஏன் மருந்துதான் சாப்பிட மஞ்சகாமலைக்கு. ஏய் அந்த மாதிரி அது கல்யாணம் ஆவா என்னாலும் சரிதான். இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என் பெண்ணுக்கோ எத்தனை நாளைக்கு ஒரு வயசு வந்த பொம்பளை முந்தாணி போட்டு எத்தனை நாளைக்கு படுத்து கிடக்கும். இந்த மாதிரி இருக்கு. ஏண்டி ஐயோ நான் தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கார செத்துட்டான். செத்துட்டானா? இவன் மத்தாக்கார ஆம்பளை என்ன வயசுல பூத்தி அவசிக்கிறேன். 24 வயசுலே நீ சேர்ந்த மாதிரி வண்டியா விடவா? எதுக்கு அங்க யானை கேட்டுமா, நீ இப்போ உனக்கு 2வது மாப்பிள்ளை இருக்குது. ஏன்னா வர்க்கத்துல அங்க தாலி உண்டு. ஆமா, ஞாபகம் இருக்குது இல்லையா? என் வர்க்கத்துல தாலி எடுத்துதான் தரிசனமே இல்ல. அப்பா எப்படி இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு இந்த நாட்டை என் பையன் கம்பெனிக்கு பட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா புள்ளிக்கு புரியுமா? அப்பன் சொத்து புள்ளிதானே, அவன் கண்டிப்பா காப்பாத்துவான். சரி இருக்கட்டும். புடிச்சா வர மாட்டான். சரி ஆலோசனை செய்யணும். நான் மட்டும் பேசக்கூடாது. எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட நீ போய் எங்க வீட்டுக்காரர் நீ போய் உன் வீட்டுக்காரர் நான் போனா உன் வீட்டுக்காரர் என்ன ஒத்துக்கோனா? டேய் எதுக்கு போ சொல்ற? எதுக்கு? போயிட்டு மனைவி வந்துட்டேன்னு சொல்லு. அப்படியா? ஆமா. ஐயா மகாராஜா, அப்பா ஐயா மகாராஜா, இப்படி மனைவி பாத்தியா? ராணி அம்மா வந்துட்டாங்க. அதுதான் சீக்கிரம் உள்ளார விடு. போடு போடு. அந்த பையன் எங்க? பாப்பா அந்த பையன் எங்கறாங்க? வாங்கறாங்க பாரு. ஆட முருக மாதிரி போறான். சந்தர் பண்ண அடி உன்னை எங்க தேவ செய்வானே? உன்கிட்ட சொல்லிட்டு போனா ஒண்ணு நடக்க உட்காரு. மேல அர்த்தம் நாங்க அவெல்லாம் ஏய் போடி. போடி அதான் நாம ஓ உட்காரு. அதான் இவள வச்சு ஒண்ணு நடக்க முடியல. இவளால போய் தான் நெஞ்சுக்கு வேணும். வா ராணியம்மா உங்க வீட்டுக்காரர் உள்ள இருக்காரு, வர சொன்னாரு. வீட்டுல இருக்காரா? அவர் பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்காரு? மூக்குக்கே மீசை வச்சுக்கிறாரு. அதான் சொல்றேன், உள்ள இருக்கிறாரு. போயிட்டு வெளியே போட வெளியே நீ. ஓஹோ ராணவல்லி அண்ணே உற்றவல்லி கண்ணாடா ஒழுங்கா தூங்க முடியல, விட்டு ஓடி போடுற. எங்க இருக்குது எங்க போறாங்க பாத்தியா? பாத்தியா எந்த நேரமோ நான் ஏறி ஓடி போறேன். அதுதான் அர்த்தம் ஓட்ட வேலை செய்யறேன். இந்த மாதிரி விட்டு விட்டு போனா என்ன பண்ண முடியும்? எந்த நேரமும் ஒரு அரசாங்கத்து முதலமைச்சர் வீட்டிலேயே இருப்பான். நாட்டு மக்களுக்கு என்ன குறை, அயல் நாட்டுக்கு சென்று நம்ம நாட்டுல என்ன குறையோ அதை வாங்கி வந்து தினந்தோறும் வீட்டுக்காரர் என்னென்ன குறைன்னு இந்த ஊர்ல காலையில இருந்து பூரா வீட்டுக்கும் குறைய கண்டுபிடிச்சு ஒரு ஆளுகிட்டு ஒரு கோட்டை வாங்கி குடிச்சு வராது. நாட்டு மக்களையே பார்த்தா பொண்டாட்டில இப்பதான் பாக்குறது. குன்னூருக்கு பயந்தாரு அவரு. அவங்க வீட்டு சேர
இதெல்லாம் மங்களகரக்காரன் பையன். சும்மாவே சுவாமி இதுக்கெல்லாம் காரணம் எவன் எங்க வீட்டுக்காரருக்கு நீதான் அவங்கள மாதிரி கோவம் வருது. அதேதான். ஏன்னா அன்னைக்கு அவன் சட்டி போடாத வந்துட்டான். அடி வாங்க. நீ உட்கார போ. பிராணவதி பெண்ணே உட்கவல்லி வணக்கம் சுவாமி. சுகமாக வாய்ந்திருப்பாய். மன்னா உன் திருமலரடி அகந்த கோடி வந்தனமே. சுகமாக வாய்ந்திருப்பாய். தூக்கட்டுமா? உக்கிரவல்லி சுவாமி அடி மங்கை மகராசியே வாழ்வாய். என்னுடைய பாதத்தை பணிந்தபடியானால் என்றைக்கும் அந்த மகமாரியம்மன் அருளாலும் அந்த மாலாகிய கண்ணன் அருளாலும் என்னோடு இணைப்பிரியாமல் சுகசேமமா இருந்திருப்பார். என்றைக்கும் நல்லபடியா இருக்க வேண்டும். நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. அப்படி சொல்லு மகாராஜா. சுவாமி அப்படிதான் சொல்லணும். அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் தனி தாளக்கார மனோவை விட்டு ஓஹோ நீ சொல்லு மகாராஜா. நீ சொல்லுமா. மனோவை விட்டு என்ன கூப்பிடுறீங்களே என்னை அழைத்த காரணம் என்ன காரணம்? ஏன்னா நமக்கோ வயது 60 ஆகிவிட்டது. விட்டது. நமது பிள்ளை இருக்கின்றான் பார் கந்தன், அவனுக்கு 20 ஆகின்றது. அப்படியே விட்டா எங்க வீடியோ செத்து வருது. அதான் ஆனா அவனுக்கு மணிமுடி சுட்டு வைக்கிறான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த நாட்டு மக்களுக்கு என்ன குறை எப்படி என்ன குறை வரும்? நாட்டு மக்களுக்கு என்ன கோர வருமோ ஒழுங்கா வச்சு ஆட்சி செய்வானா நேர்மையா செய்வானா அதர்ம ஆட்சி செய்வானான்னு தெரியல. கொண்டு புரியவில்லை. மகனை வரவழைத்து ஒரு ஆலோசனை பேச என்னதான் பண்ணான்னு பாப்போம். அதனால் மனோ என்னுடைய மகனுக்கு நண்பர் கந்தபதி கூப்பிட்டு சீக்கிரம் உடனே நான் போயிட்டு வர கம்சா பூமதி தற்போ